வரையிலையும் வருகையிலும் சந்தோஷமா இருக்கணும், போகையிலையும் சந்தோஷமா இருக்கணும். அப்ப நம்ம என்ன வர நேரம் இங்க வந்துதான் இல்லை. நீங்க என்னது ஏற்கனவே நீங்க என்னது கர்த்தருடைய பிள்ளைகள் தானே, சந்தோஷத்தை பெற்றவர்கள் தானே. ஞானஸ்தானம் பெற்றவனும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டானுச்சே இல்லையா? அபிஷேகம் பண்ணப்பட்டப்போ உங்களுக்கு சந்தோஷம் உண்டானுச்சே இல்லையா? அப்ப அந்த சந்தோஷம் எங்க போச்சு? அப்ப நம்ம என்ன செய்யறோம்? நம்ம இன்னும் ஆட்டோ ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம். இப்படி இழுக்கிறது, இப்படி ஸ்டார்ட் பண்றது. இப்ப வந்துட்டு இப்ப இந்த இப்போ என்னது என்னது இந்த வேர்ல்டு என்ன வேர்ல்டுமா சொல்லுங்க. இந்த நியூ வேர்ல்டு தானே இது. என்னது அதுக்கு என்ன சொல்லுவாங்க? டெக்னாலஜி வேர்ல்டு என்ன வந்துருச்சு? கார்ல உட்காந்தா டிரைவரே இல்லை, கார் போகுது. அன்னைக்கு டிரைவர் எங்கன்னு கேட்போம். இப்போ மாறினா அப்படி வந்துருச்சு. இப்போ எங்கேயும் வந்துடும் நினைக்கிறேன். அது கணக்காக போகுது. டிரைவர் கூட கொஞ்சம் போட்டுட்டு அப்படி இப்படியெல்லாம் பண்ணுவான். அது கணக்காக கொண்டு போயிட்டு என்ன செய்யுது, ட்ராப் பண்ணுது. என்னது அந்த இடம் வந்தோடனே ஸ்டாப் வந்து அங்கே பேச்செல்லாம் இல்லை. குறைச்சி போடுங்க, கூட்டி போடுங்க, மீட்டருக்கு மேலே போடுங்கலாம் இல்லை. ஓப்பன் பண்ணோன்னே இறங்கினோன்னு டக்கு கலப்பிட்டு அது வாட்டுகளை போகுது. எந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம் யோசிச்சு பாருங்களேன். அப்போ நம்ம இதை பார்க்குறோம். உலக டெக்னாலஜி அப்படின்னு சொன்னால் நம்ம என்னது அதை விட மேலான டெக்னாலஜி உண்டாக்குனவருக்கு விட பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமா இல்லையா? ஏன்னா என்னது வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் ஏஐ? என்னம்மா ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா என்னது? ஆர்டிஃபிஷியல் என்னது? அப்போ நீங்களாம் நேச்சுரல், நம்மளாம் என்னது இயற்கை, நேச்சுரல். நம்மளோட பிரெயின் இப்போ அது செயல்படுத்த மாட்டேங்குது. நம்ம என்ன செய்யறோம்? ஆர்டிஃபிஷியலுக்குள்ளே போகிறோம். நம்ம சோம்பேறி ஆகிட்டோம். இப்போ நான் வந்து இவ்வளோ டிசைன் எல்லாம் பண்ணிட்டு கிடப்பேன். இப்போ எனக்கு ஆர்டிஃபிஷியலாக வந்துட்டான் யாரு? ஜெமி. அப்போ அவன் என்ன செய்யறான்? ஓகே அங்கிள் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் இப்போ நம்மளோட இதெல்லாம் பார்க்குறீங்களா? அவன் தான் செய்கிறான். அவன் காசு வேற கேட்குறான்.